ஓகே. ஸோ டேலியில நம்ம வந்து ஜிஎஸ்டிஆர் 2A அண்ட் 2B நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா ரீகன்சிடர் பண்ண முடியும். டேலியில இருக்கக்கூடிய டேட்டா ஓகேங்களா. ஸோ நாம டேலியில ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பில்ஸையும் போர்ட்டல்ல ஆல்ரெடி நம்மளுக்கு ஜிஎஸ்டிஆர் 2Bல இருக்கக்கூடிய பில்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எந்தெந்த பில்ஸ் எல்லாம் போர்ட்டல்ல நம்ம வந்து இன்னும் அப்டேட் பண்ணல, எந்த சப்ளையர்ஸ் வந்து இன்னும் அப்டேட் பண்ணல அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம வந்து ப்ராப்பரா எடுத்துக்க முடியும். ஸோ இதனால என்ன யூசேஜ்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஐடிசி நம்ம வந்து கிளைம் பண்ணும்போது மிஸ்டு இன்வாய்சஸ் எல்லாமே நம்ம வந்து ஈஸியா நம்ம ட்ராக் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா மட்டும்தான் அட்லீஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் மந்த்துக்காவது அந்த மிஸ்ஸிங் இன்வாய்சஸ் எல்லாமே நம்ம ஐடிசியா நம்ம வந்து கிளைம் பண்ண முடியும். அதர்வைஸ் நம்மளுடைய ஒர்க்கிங் கேபிட்டல்ல இருந்து தான் நம்ம அமௌண்ட் வந்து எடுத்து டேக்ஸ் பேமெண்ட்டுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த பர்பஸ்க்காக நம்ம வந்து இந்த ரீகன்சிலேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா ப்ராப்பரா நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இந்த ரீகன்சிலேஷனை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நம்ம வந்து போர்ட்டலோடைய வேல்யூ அஸ் வெல் அஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா டேலியில நாம ரெக்கார்ட் பண்ற வேல்யூ. ஓகேங்களா. ஸோ டேலியில நம்ம வந்து நார்மலா பர்ச்சேஸ் பில்ஸ் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அந்த பில்ஸையும் நம்மளுடைய சப்ளையர் ப்ராப்பரா வந்து டியூ டேட் மிஸ் பண்ணாம ஃபைல் பண்ணிருக்கக்கூடிய பில்ஸையும் நம்ம வந்து போர்ட்டல் வேல்யூவையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஸோ அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு முதல்ல ஜிஎஸ்டிஆர் 2B அப்படிங்கிறது போர்ட்டல் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணணும். அப்படி டவுன்லோட் பண்றதுக்கு முதல்ல நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய கிரெடென்ஷியல் யூஸ் பண்ணி முதல்ல லாகின் பண்ணிக்கணும். ஓகேங்களா. அப்படி லாகின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய போர்ட்டல் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிடும். ஸோ அப்படி ஓப்பன் ஆகுற இந்த போர்ட்டல்ல நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சர்வீசஸ் அப்படிங்கிறது எடுத்துக்கிறீங்க. அங்கே நம்ம வந்து ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த ரிட்டர்ன்ஸ்ல நம்ம வந்து ரிட்டர்ன் டேஷ்போர்ட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஸோ சர்வீசஸ், ரிட்டர்ன்ஸ், தென் ரிட்டர்ன் டேஷ்போர்ட். ரிட்டர்ன் டேஷ்போர்ட் நம்ம வந்து கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரீன், அதாவது ரிட்டர்ன் நம்ம ஃபைல் பண்ணதுக்கான இந்த ஸ்கிரீன் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். சம்டைம்ஸ் நம்ம லாகின் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரிட்டர்ன் டேஷ்போர்ட் சொல்லி கீழே தெரியுது இல்லையா இந்த பட்டன்ஸ் கீழே இருக்கக்கூடிய மேஜர் பேஜஸ் வெப் பேஜஸ்க்கான லிங்க் வந்து நம்மளுக்கு இங்க பட்டன்ஸை கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம வந்து டேரெக்டாவே ரிட்டர்ன் டேஷ்போர்ட் கிளிக் பண்ணியும் நம்ம வந்து இந்த பர்டிகுலர் பேஜுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேஜ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா மூவ் இன்ஃபர்மேஷன்ஸ் கேக்குது. ஒன்னு என்ன அப்படின்னா எந்த பினான்சியல் இயருக்கான 2B நீங்க வந்து டவுன்லோட் பண்ண போறீங்க, அந்த பர்டிகுலர் பினான்சியல் இயருக்கான குவார்ட்டர் என்ன குவார்ட்டர், அதுக்கு அடுத்து பீரியட். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த லாஸ்ட் மந்த்துக்கு இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து 11th டேட்டு மார்ச் மந்த். ஓகேங்களா. நாம வந்து நம்மளுடைய பில்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஜிஎஸ்டிஆர் 1ல நம்ம வந்து ஃபைல் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. இன்னைக்குள்ள நம்ம வந்து ஃபைல் பண்ணணும். இன்னைக்கு லாஸ்ட் டேட்டு. ஸோ நம்ம வந்து டியூ டேட் மிஸ் பண்ணாம நம்ம வந்து ஃபைல் பண்ணியிருப்போம். இதே மாதிரி நம்மளுடைய சப்ளையர் எல்லாமே இன்னைக்கு டேட்டுக்குள்ள கண்டிப்பா வந்து நாம பர்ச்சேஸ் பண்ண பில்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா அது பர்டிகுலர் சப்ளையர் இருந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணது எல்லாமே அவரு ஜிஎஸ்டிஆர் 1ல வந்து ஃபைல் பண்ணியிருப்பாரு. ஸோ இன்னைக்கு டேட்டுக்குள்ள ஃபைல் பண்ணது எல்லாமே நம்மளால ப்ராப்பரா வந்து ஐடிசியா நம்ம கிளைம் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து 11ஆம் தேதி நாம வந்து 14ஆம் தேதி நம்ம இந்த போர்ட்டல் நீங்க அக்சஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மந்த்துக்கான அதாவது இந்த மந்த் நம்ம வந்து இந்த 11th நம்ம வந்து ஃபைல் பண்ண பில்ஸ் எல்லாமே இங்க நம்மளுக்கு பிப்ரவரி மந்த்துக்கான ஜிஎஸ்டிஆர் 2Bயா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா பாப்புலேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ அப்ப நீங்க இந்த 14ஆம் தேதி என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இந்த பினான்சியல் இயர் 2023-24 குவார்ட்டர் 4 எடுத்துக்கிறீங்க. இங்க மார்ச்சுக்கு பதிலாக பிப்ரவரின்னு கொடுத்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா மார்ச் மந்த்துக்கான இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளுக்கு ரிட்டர்னோட டீடைல்ஸ் நம்மளுக்கு வந்துடும். இதுல நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 2B அப்படிங்கிறதுல ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா டவுன்லோட் அப்படிங்கிறது பண்றதுக்கு முன்னாடி இந்த டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வியூ அப்படிங்கறது கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வியூ பண்ணி பாத்துக்கிறீங்க. ஓகேங்களா. ஸோ யாரெல்லாம் ப்ராப்பரா பில் வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க, ஜிஎஸ்டிஆர் ரிட்டர்னை வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க வியூ பண்ணி பாத்துக்கிறீங்க. அப்படி வியூ பண்ணி பார்க்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா எவ்வளவு போர்ட்டல்ல இருக்கக்கூடிய சிஜிஎஸ்டி, எவ்வளவு போர்ட்டல்ல இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி, எவ்வளவு ஐஜிஎஸ்டி அப்படிங்கிறது தனித்தனியா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் இந்த வியூ பண்ணி பார்க்கும் போதே தெரிஞ்சிடும். அதர்வைஸ் நீங்க வந்து எக்ஸலா நீங்க வந்து மெயின்டைன் பண்றீங்க, ஒரு சாஃப்ட் காப்பியை வந்து எக்ஸல் சாஃப்ட் காப்பி நீங்க வச்சுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல டவுன்லோட் கொடுத்து நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க
எக்ஸல் ஃபைலா கூட நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ ஜென்ரேட் எக்ஸல் ஃபைல் டு டவுன்லோட் அப்படின்னு கொடுத்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் சம்மரியா வேணும் அப்படிங்கிற பட்சத்துல GHR 2B பார்ட் 1க்கான டீடைல்ஸ் வேணும், பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 7 வரைக்கும் நம்மளுக்கு இருக்கு. ஸோ இது ஒன்னொன்னும் உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்துல நீங்க தனித்தனியா நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க எக்ஸ்ட்ராவும் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் சிங்கிள் ஸ்பேஸான நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்ப டேலியில ரீகன்சில் பண்றதுக்கு கண்டிப்பா JSON தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும். நீங்க ஜஸ்ட் முன்கூடி நீங்க வந்து என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா டேலி டேட்டாவோட நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும், ஜஸ்ட் மேனுவலா கம்பேர் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக மட்டும் நீங்க என்ன பண்ணலாம், எக்ஸல் ஃபார்மேட்ல கூட நீங்க டீடைல்ஸ் வந்து நீங்க ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்படி வச்சுட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா டேலியில நீங்க வந்து உங்களுடைய GHR 3B நீங்க வந்து ஓபன் பண்ணுங்க. அப்படி ஓபன் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து அன்சர்டன் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணணும். அன்சர்டன் டிரான்சாக்ஷன் தி சென்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் எரர் ஏதாவது இருக்கா, நீங்க ரெக்கார்ட் பண்ணும்போது கால்குலேஷன் எரர், GST நம்பர்ல ஏதாவது ஒரு சில எரர், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மேனுவலா ஏதாவது ஒரு சில எரர் வந்து நீங்க விட்டுருக்கீங்க, என்ட்ரி பண்ணும்போது டேட்டா என்ட்ரி ஏதாவது இருக்காங்கிறத நீங்க பாக்குறதுக்கு அன்சர்டன் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்க செக் பண்ணும்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒருவேளை எரர் இருந்தா அதை உங்களால வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ப்ராப்பரா நீங்க ரெக்டிஃபை பண்ண முடியும். ரெக்டிஃபை பண்ணிட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேட்டாவை செக் பண்ணணும். இப்போ நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா IGST எவ்வளவு அப்படிங்கிறது தனியா இருக்கு, CGST எவ்வளவு அப்படிங்கிறது தனியா இருக்கு, SGST எவ்வளவு அப்படிங்கிறது தனியா இருக்கு. ஸோ IGST, CGST, தென் SGST இது மூணையும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா தனியா நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா as per our புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ நாம ரெக்கார்ட் பண்ணி இருக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த 3 வேல்யூ. ஓகேங்களா சார்? போர்ட்டல் இருக்கக்கூடியதை நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வியூ கொடுத்து நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா போர்ட்டல்ல நீங்க வந்து ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? வியூ கொடுத்து நீங்க பார்த்துக்கலாம். அப்படி நீங்க வியூ கொடுக்கும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடும். டோட்டல் இன்டெகிரேட்டட் டேக்ஸ் எவ்வளவு, டோட்டல் சென்ட்ரல் டேக்ஸ் எவ்வளவு, டோட்டல் ஸ்டேட் டேக்ஸ் எவ்வளவு. ஓகேங்களா? IGST, CGST, தென் SGST தனித்தனியா நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா வியூ பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இது தனியா நீங்க வந்து நோட் பண்ணுங்க. கம்பேரிசன் பண்றதுக்கு உங்களுக்கு இன்னும் கூட வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு. ஸோ இதை நாம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா PDF கூட நீங்க டவுன்லோட் பண்ணலாம், as well as எக்ஸலா கூட நீங்க வந்து டவுன்லோட் பண்ணலாம். இது வந்து ஜஸ்ட் நம்ம வந்து சம்மரி அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இதை நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஒரு சம்மரியை நம்ம வந்து பார்க்கணும். தென் நீங்க வந்து அப்படியே நீங்க வந்து ITC அவைலபிள் அப்படி நீங்க வந்து தனியா நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஐ மீன் இப்ப நீங்க இதுல பாத்துக்கிட்டு இருக்கிறது ITC அவைலபிள். அதே மாதிரி ITC நாட் அவைலபிள் அப்படின்னு நீங்க வந்து செக் பண்ண முடியும். ITC நாட் அவைலபிள் இன் தி சென்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு சில டாக்ஸ் அமௌண்ட், ஒரு சில பில்ல நம்மளால வந்து ITC-யா கிளைம் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒரு சில பில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆபீஸ்க்கு நம்ம வந்து நம்மளோட எம்ப்ளாயிஸ்க்கு நம்ம வந்து ஒரு டின்னர் இல்ல அப்படின்னா ஒரு லஞ்ச் வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம், ஒரு ஹோட்டல்ல நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஹோட்டல்ல வந்து நமக்கு என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ஃபுட்டு வந்து டெலிவரி ஆயிருக்கு, அதுக்கான பில்லும் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த ரெஸ்டாரண்ட் பில்லு. ஸோ நம்ம எம்ப்ளாயி சாப்பிட்றதுக்காக நம்ம பண்ண அந்த எக்ஸ்பென்ஸ் தான் நம்ம கிளைம் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதை நம்ம வந்து கிளைம் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு சில பில்ஸுக்கு நம்ம வந்து ITC அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட இதை நம்ம வந்து ITC நாட் அவைலபிள் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தென் இங்க நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆல் அதர் ITC ஃபார் ரிஜிஸ்டர்டு பர்சன் எக்ஸ்க்ளூடிங் ரிவர்ஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்க இருக்கு பாருங்க. ஓகேங்களா? ஸோ இது நம்ம வந்து பார்க்கும்போது இது அன்அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டுது. இன்புட் டேக்ஸ் அன்அவைலபிள். இந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க ரெக்கார்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ இதை நீங்க வந்து நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்டல்ல இருக்கா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு சில பில்ல நம்ம வந்து கிளைம் பண்ண முடியாது. இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து ஹோட்டல் பில்ஸ் நம்ம வந்து கிளைம் பண்ண முடியாது. ஸோ இப்போ நீங்க வந்து என்ன பண்ணுங்க சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாத்துக்கிறீங்க. டோட்டல் வேல்யூ நம்ம டேலியில ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா செக் பண்ணிக்கிறோம். ஓகே, சின்ன ஒரு நோட்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க உங்களுடைய போர்ட்டல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் நெட்வொர்க்ல ஜஸ்ட் ITC அவைலபிள் அப்படின்னா என்ன,
ஐடிசி நாட் அவைலபிள் அப்படின்னா என்ன? ஓகேங்களா, இந்த வீடியோஸ் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ற இந்த வீடியோஸ் அதுல வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ராப்பரா இப்போ நம்ம சொன்ன இன்ஃபர்மேஷன் தான். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு நோட்ஸ் வந்து நீங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்க வந்து ரீட் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஓகே சார். ஸோ இப்போ நீங்க வந்து மேனுவலா கம்பேர் பண்ணிட்டீங்க. ஸோ டோட்டல்ல எவ்வளவு சிஜிஎஸ்டி, ஹெச்எஸ்டி, ஐஜிஎஸ்டி இருக்கு, நம்ம டேலியில புதுசா பக்கம்ல நாம எவ்வளவு ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். தென் இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அப்படியே நீங்க வந்து ஜஸ்ட் ஜேசன் ஃபைலா நீங்க வந்து டவுன்லோட் அப்படிங்கிறது கொடுங்க. ஓகேங்களா, டவுன்லோட் கொடுங்க. ஜேசன் ஃபைல் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஜேசன் ஃபைலா நம்ம வந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸலுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், ஸோ ஜேசன் ஃபார்மேட்ல நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஜென்ரேட் ஜேசன் ஃபைல் டு டவுன்லோட் இப்படி நீங்க கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா ஒரு ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த ஃபைல் வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி GSTR 2B தென் எந்த மந்த்துக்கானது, எந்த மந்த் நம்ம வந்து இதை டவுன்லோட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நான் வந்து செப்டம்பர்ல நான் டவுன்லோட் பண்ணிருக்கேன். ஸோ இது 40 மந்த் ஆஃப் ஆகஸ்ட். ஓகேங்களா, ஆகஸ்ட் மந்த்துக்கானது. இப்படி நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா நான் வந்து இந்த ஃபைல் பண்ணிடுறேன். ஒருவேளை ஜிப் ஃபார்மேட்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த பர்டிகுலர் ஜிப்பை வந்து நீங்க அன்சிப் பண்ணிட்டு நீங்க இந்த ஜேசனை தனியா வச்சுக்கிறீங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் ஃபோல்டர் அப்படிங்கிறத நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க. ஓகேங்களா, ஸோ அந்த ஃபோல்டர்ல நீங்க வந்து மூவ் பண்ணி வச்சுட்டு ப்ராப்பரா இப்ப டேலியில நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இம்போர்ட் பண்ண போறீங்க. ஓகே சார். ஸோ இப்போ டேலியில நீங்க வந்து GSTR 2B அப்படிங்கிறத எடுத்துக்கிறீங்க. வேல்யூஸ் எல்லாம் கரெக்டா இருக்காங்க செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா பேசிஸ் ஆஃப் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒன்று இருக்கு. பேசிஸ் ஆஃப் வேல்யூல நம்ம வந்து ஸோ ரிப்போர்ட் டீடைல்ஸ் டேட்ஸ் அப்படிங்கிறத நீங்க வந்து என்டர் பண்ணுங்க. இப்படி நீங்க வந்து என்டர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சில இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, இது எல்லாமே வந்து என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்காக கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஸோ டேபிள்ஸ் ஆஃப் நம்ம வந்து சொல்லலாம். அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மெத்தட் ஆஃப் ஷோயிங் வேல்யூஸ் அப்படின்னு நம்மளுக்கு இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கம்பேரிஷன் புக்ஸ் அண்ட் போர்ட்டல், கம்பேரிஷன் டிஃபரன்ஸ் இன் புக்ஸ் அண்ட் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. ஸோ கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறோம். அதே மாதிரி டிஃபரன்ஸையும் நம்ம வந்து பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. தென் இங்க நீங்க வந்து அடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா சேஞ்ச் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு பாருங்க. இந்த சேஞ்ச் வியூ நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதே இன்ஃபர்மேஷனை ஓகேங்களா, இதே இன்ஃபர்மேஷனை வேற எந்த மாதிரி வியூல நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ சேஞ்ச் வியூ அப்படிங்கிறதுல நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறேன், இதுல வந்து ஜஸ்ட் இந்த ரிட்டர்ன்ல இருந்து நான் வேற ஒரு ரிட்டர்ன்ஸ்க்கு நான் போகணும். வவுச்சருடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் வந்து எடுக்கணும். ஓகேங்களா, ஸோ வவுச்சருடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற சென்ஸ் நம்மளுக்கு இங்க டாப்ல உங்களுக்கு வந்திருக்கு. இதுல வந்து என்ன அப்படின்னா டோட்டல் வவுச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 55 வவுச்சர்ஸ் நம்மளுக்கு இருக்கு. அதுல இந்த பர்டிகுலர் ரிட்டர்ன்ஸுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணது என்ன அப்படின்னா 53 பில்ஸ் வந்து நம்மளுக்கு இங்க வந்து நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதை என்டர் பண்ணி நீங்க பாத்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பில்ஸ் எவ்வளவு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு, அதர் அட்ஜஸ்ட்மெண்ட் எவ்வளவுன்னு இருக்கும். இந்த வவுச்சர்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஜஸ்ட் ஒன்லி ஃபார் தி பர்பஸ் ஆஃப் GSTR 2B அண்ட் 2A. ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்க வந்து சேஞ்ச் வியூ கொடுத்து நீங்க வந்து வவுச்சர்ஸோடைய கவுண்டிங் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே சார். ஸோ இது வந்து ஜஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்க பட்டன்ஸ். இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஜேசன் ஃபைலை நான் வந்து இம்போர்ட் பண்ண போறேன். அது எப்படி நம்ம வந்து இம்போர்ட் பண்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் மேல இருக்கக்கூடிய ஆல்டோ இம்போர்ட் அப்படிங்கிறது இருங்க. அங்கே வந்து ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் எடுங்க. இதுல எந்த பர்டிகுலர் ஜிஎஸ்டிக்கான நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் நான் வந்து மல்டி ஜிஎஸ்டி வச்சிருக்கேன். அதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த லிஸ்ட் வருது. ஓகேங்களா, அதர்வைஸ் சிங்கிள் ஜிஎஸ்டி இருக்கும்போது இந்த ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு அடிஷனலா வராது. ஓகேங்களா, ஸோ எந்த ரிட்டர்ன் அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். இதுல 2Bயா 2Aவா அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்து எந்த ஃபோல்டர்ல நம்ம வந்து இந்த 2B ஜேசன் ஃபார்மேட்டை நம்ம வச்சிருக்கோங்கிறத நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா செலக்ட் ஃப்ரம் டிரைவ் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ இதுல வந்து எஃப் டிரைவ்ல ஈவெண்ட் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஃபோல்டருக்குள்ள நான் வந்து வச்சிருக்கேன். ஸோ இங்கே ஈவெண்ட் ஃபோல்டர் அப்படின்னு இருக்கு. இந்த டைப் ஆஃப் பார்ட் வந்து நான் வந்து என்ன பண்றேன்னா என்டர் பண்ணி இதை நான் ஓப்பன் பண்றேன். ஸோ என்டர் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா GSTR 2B அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆகுது இந்த இடத்துல வந்து எனக்கு ஜேசன் ஃபைல் லிஸ்ட்ல வருது. ஓகேங்களா, ஜேசன் ஃபைல் லிஸ்ட்ல வருது. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஒருவேளை டவுன்லோட் பண்ணும்போது ஜிப் ஃபார்மேட் அன்சிப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம், அந்த பர்டிகுலர் ஜிப்பை கூட நீங்க டைரக்டா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா,
ஸோ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஜேசன் ஃபார்மேட்ல இருக்கக்கூடியது அப்படியே நான் வந்து என்டர் பண்றேன். ஸோ இப்போ அக்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேக்குது. ஆல்ரெடி நான் வந்து பார்த்திருக்கேன். என்னுடைய டேலில நான் ரெக்கார்ட் பண்ணது 53 பில்ஸ் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். டோட்டலி 53. இப்போ போர்ட்டல்ல நான் வந்து டவுன்லோட் பண்ண உடனே எனக்கு வந்து ஒரு சம்மரி அப்படிங்கிறது எனக்கு ஓப்பன் ஆகும். அதாவது அஸ் பர் போர்ட்டல் படி எவ்வளவு இன்வாய்ஸஸ் வந்து அந்த பர்டிகுலர் மந்த்துக்கு வந்து அப்டேட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு சம்மரி வரும். ஓகே, ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் பார்த்தேன் அப்படின்னா டோட்டல் டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் 57. இதுல டிரான்சாக்ஷன்ஸ் வந்து எவ்வளவு இம்போர்ட் ஆயிருக்கு, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா 57 எனக்கு இம்போர்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இது வந்து சம்மரி. ஸோ இப்போ நான் வந்து மேனுவலா ஒரு கன்க்ளூஷனுக்கு வரேன். நான் ரெக்கார்ட் பண்ணது 55 பில்ஸ், பட் போர்ட்டல் இருக்கிறது எனக்கு 57 பில்ஸ் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா போர்ட்டல்ல 2 பில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா போர்ட்டல்ல அப்லோட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்ணிடுறோம், நம்ம ஓரலா நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோம். ஓகே, ஸோ அப்படியே நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா என்டர் பண்றேன். இப்போ எனக்கு ப்ளூ கலர்ல அடிஷனல் டேட்டாஸ் வந்து எனக்கு இங்க ஹைலைட் ஆயிருக்கு. ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா போர்ட்டல்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ். ஸோ போர்ட்டல்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் இதெல்லாம் ப்ளூ கலர். ஸோ இதை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம டாப்ல நீங்க வந்து பாருங்க. ஸோ இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இன்க்ளூடட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இங்க இந்த இடத்துல 53 இருக்கு. கரண்ட் பீரியடுக்கு வந்து 52. அதர் பீரியட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒன்லி 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்க காட்டு. ஓகேங்களா சார்? ஸோ இந்த டாப்ல இருக்கக்கூடியதை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு சம்மரி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா, இதை வந்து நம்ம சம்மரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதை நீங்க வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா பேசிஸ் ஆஃப் வேல்யூ அப்படிங்கிறத கொடுத்து நான் வந்து மாற்ற முடியும். ஸோ இதுல 1 செகண்ட் சேஞ்ச் வியூ கொடுப்போம். ரீகான்சிலியேஷன் ஸ்டேட்டஸ். ஓகே, சேஞ்ச் வியூ இங்க நம்மளுக்கு ரீகான்சிலியேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இருக்கு. ஓகே, நாட் ஸ்டேட்டஸ், ரீகான்சிலியேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ நம்ம வந்து சேஞ்ச் வியூல ரீகான்சிலியேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்த உடனே நம்மளுக்கு ரீகான்சிலியேஷனுக்கான சம்மரி இங்க வந்து நம்மளுக்கு என்ன ஆயிருது அப்படின்னா ஓப்பன் ஆயிருது. இதுல ஆட்டோமேட்டிக்கா நம்ம இம்போர்ட் பண்ண உடனே டேலி வந்து இம்மிடியட்டா நம்மளுக்கு வந்து ரீகான்சில் பண்ணிடுது. டோட்டலா நம்ம வந்து 53 வவுச்சர்ஸ் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். அதுல 43 வவுச்சர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரீகான்சில் ஆயிருக்கு. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா போர்ட்டல்ல இருக்கக்கூடிய பில்ஸோடைய டீடைல்ஸும் டேலில நாம ரெக்கார்ட் பண்ண பில்ஸோடைய டீடைல்ஸும் வந்து எக்ஸாக்டா மேட்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா, அதாவது வவுச்சருடைய டேட்டு, பார்ட்டியோடைய ஜிஎஸ்டி நம்பர், தென் வந்து டைப் ஆஃப் வவுச்சர் டைப், அதாவது கிரெடிட் நோட்டா அல்லது நார்மல் சேல்ஸா, தென் வந்து என்ன அப்படின்னா டாக்ஸபிள் அமௌண்ட், டாக்ஸ் அமௌண்ட், தென் டோட்டல் வேல்யூ. இது எல்லாமே நம்மளுக்கு ப்ராப்பரா என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா மேட்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா சார்? ஸோ இங்க வவுச்சர் நம்பர் அப்படிங்கிறது 1 2 3 4 5 6 இப்படிதான் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். ஆனா நம்மளுடைய சப்ளையர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அவரு வேற ஒரு நம்பர் நம்மளுக்கு கொடுத்துருப்பாரு. இப்போ இந்த இடத்துல இருந்து நான் வந்து F12 அப்படிங்கிறத நான் வந்து பிரஸ் பண்றேன். பிரஸ் பண்ணிட்டு இங்க நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பார்ட்டியோட ஜிஎஸ்டி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வேணும் அப்படின்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன், எஃபெக்டிவ் டேட் ஃபார் ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா, டாக்குமெண்ட் டைப் வேணும் எனக்கு அப்படிங்கிற பட்சத்தில், டாக்குமெண்ட் நம்பர் எனக்கு வேணும், டாக்குமெண்ட் டேட் எனக்கு வேணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸும் ஓகேங்களா நம்ம ரீகன்சிலேஷனுக்கு எந்தெந்த இன்ஃபர்மேஷன்ஸ்னா டேலி கன்சிடர் பண்ணுது அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியணும். டோட்டல் வேல்யூவும் எனக்கு இங்க ஷோ ஆகும். அப்படியே நான் எஸ் கொடுத்துட்டு இங்க வந்து என்டர் பண்றேன். இப்போ என்டர் பண்ணா எல்லாமே எனக்கு வந்து டிக்டோ வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா மேட்ச் ஆயிடுது. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஒரு போர்ட்டல் இருக்கக்கூடியது வந்து ஜிஎஸ்டி நம்பரும் இதுவும் மேட்ச் ஆகும். பார்ட்டி நம்பரும் வந்து போர்ட்டல் இருக்கிறது இதுவும் மேட்ச் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஜிஎஸ்டி நம்பரும் நம்ம ரெக்கார்ட் பண்ணும் போது இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி நம்பரும் மேட்ச் ஆகும். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, பார்ட்டி ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் நம்மளுக்கு இங்கே தெரியுது. அதே மாதிரி எஃபெக்டிவ் டேட், தென் டைப், அதாவது வவுச்சர் டைப், போர்ட்டல் வந்து நம்மளுக்கு அந்த வேல்யூ இருக்காது. ஓகேங்களா, அதர்வைஸ் இங்க வவுச்சர் நம்பர் நம்ம 1 கொடுத்துருக்கோம். ஆனா இங்க வந்து என்ன அப்படின்னா CR -1 இருக்கு. ஆனா நம்ம அந்த CR -1 நம்ம எங்க யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா பில் ரெக்கார்ட் பண்ணும்போது சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இருக்கும் இல்லையா, அதாவது இங்க இந்த சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இங்க ஒன்று இருக்கும். ஸோ அங்கே நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா யூஸ் பண்ணிருக்கோம். ஐ மீன் இது வந்து என்ன அப்படின்னா கிரெடிட் நோட். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நார்மலா நம்ம வந்து இங்க ஓகேங்களா இந்த பில் நம்ம எடுத்துக்கணும், பர்ச்சேஸ் பில் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். பர்ச்சேஸ் பில் எடுத்தோம்னா ஈஸியா நீங்க வந்து இந்த சப்ளை இன்வாய்ஸ் நம்பர் அப்படின்றதுல இங்கே நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிருக்கோம்.
ஓகே. ஸோ இதுவே நம்ம வந்து என்ன பண்றீங்க, கிரெடிட் நோட் இருந்தா எங்க சார் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், அது எங்க சார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ப்ரொவைட் ஜிஎஸ்டி டீடைல்ஸ் வந்து இதை என்டர் பண்ணீங்கன்னா இங்க நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கோம், சப்ளையர் டெபிட் நோட் அண்ட் கிரெடிட் நோட் நம்பர் என்னன்னு சொல்லி. ஸோ இங்க நீங்க வந்து கரெக்டா நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும், ஃபீட் பண்ணிருக்கணும். அப்படி ஃபீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா இங்க நம்மளுக்கு ரீகான்சிலேஷன் எடுத்துக்கும். ஸோ கிரெடிட் நோட்டுக்கு வேற ஒரு ஃபீல்டு, பர்ச்சேஸ் பில்லுக்கு வேற ஒரு ஃபீல்டு. ஸோ நம்ம வந்து ப்ராப்பரா பர்ச்சேஸ் பில் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ராப்பரா நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அப்படி ரெக்கார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ரீகான்சில் அப்படிங்கிறது ஆயிருக்கு. ஓகேங்களா, ஒவ்வொரு ஃபீல்டும் நம்ம வந்து ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணதுனால. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ரீகான்சில் ஆனது எல்லாமே 43 நம்மளுக்கு ரீகான்சில் ஆயிருக்கு. ஸோ அன்ரீகான்சில் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ ஒரு 13 பில்லு வந்து நம்மளுக்கு ரீகான்சில் ஆகல. அதை தனியா நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா எடுக்கிறேன். ஸோ இதை நம்ம வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி நம்ம வந்து எஃப்எல்ல போயிட்டு நம்மளுக்கு தேவையான கான்ஃபிகரேஷன் எல்லாம் நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ எங்க மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா. ஸோ நம்ம டேட்டா என்ட்ரி லெவலில் நம்ம எங்க மிஸ்டேக் பண்றோங்கிறது. ஸோ இப்போ நீங்க வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த 3 பில் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து இது வந்து போர்ட்டல்ல இருக்கக்கூடிய பில். ஓகேங்களா. ஸோ போர்ட்டல்ல நம்மளுக்கு வந்து எஸ்ஆர் 108 நம்மளுக்கு ஒன்று இருக்கு. இங்கேயும் எஸ்ஆர் 108 அப்படின்னு இருக்கு. ஆனா இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ல அந்த எஸ்ஆர் 108க்கு எந்த பில்லுமே இங்க ரெக்கார்ட் பண்ணல. ஓகேங்களா, எந்த பில்லுமே நம்மளுக்கு இங்க ரெக்கார்டு வந்து ஆகல அப்படிங்கறத நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அடுத்து நான் வந்து என்ன பண்றேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 119 சொல்லிட்டு நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பில் இருக்கு. 119 வவுச்சர் நம்பர் 119. ஸோ இங்க டாக்குமெண்ட் நம்பர் அப்படிங்கிறது 119 இருக்கு. பட் இந்த 119ல நம்மளுக்கு வந்து எந்த இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பில் வந்து நம்மளுக்கு மேட்ச் ஆயிடும் 119. ஓகேங்களா, எஸ் ஆர்ஜே 119 இது 119. தென் வேற எங்க மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சர்ச் பண்ணோம். கர்நாடகா. இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகபிள் ஃபார் ரிவர்ஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய புதுசா அக்கௌண்ட்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். ஆனா போர்ட்டல்ல வந்து என்ன அப்படின்னா லோன் இருக்கு, போர்ட்டல்ல ரிவர்ஸ் சார்ஜ் அப்படிங்கிறது அப்ளிகபிள் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதை நம்ம வந்து என்டர் பண்ணி ரிவர்ஸ் சார்ஜ் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்படி நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எதெல்லாம் நம்மளுக்கு வந்து அன்ரீகான்சிலா இருக்கு, ஸோ அதோட இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஓகே சார். ஸோ இது நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா மிஸ்மேட்ச் என்ன அப்படிங்கறத செக் பண்றதுக்கான ஒரு பார்ட். ஸோ மிஸ்மேட்ச் மட்டும் நான் வந்து தனியா எடுக்கிறேன். ஸோ 8 பில்ஸ் வந்து நம்மளுக்கு மிஸ்மேட்ச் ஆயிருக்கு. ஸோ அந்த பில்லை மட்டும் நான் வந்து இங்க வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அந்த மிஸ்மேட்ச் அப்படிங்கிறது வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வவுச்சர் நம்பர் எல்லாம் ஓகேங்களா, ஒரு சில வவுச்சர் நம்பர், பில் வேல்யூ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு ஒத்து வருது. ஓகேங்களா, ஆனாலும் வந்து என்ன ஆகல அப்படின்னா ஒரு சில ரீசனுக்காக ஏதோ ஒரு சில ரீசனுக்காக மட்டும் நம்மளுக்கு என்ன ஆகல, ஸோ அந்த பில்ஸ் வந்து நம்மளுக்கு ரீகன்சில் ஆகல, மிஸ்மேட்ச் அப்படிங்கிறத போய் நம்மளுக்கு உட்காந்து. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த மிஸ்மேட்ச் ஓகே இந்த பில் வேல்யூ அங்கே இருக்கு 1800 ரூபாய்க்கு இங்க நம்ம வந்து ஜேர்னல் போட்டுருக்கோம், இதுக்கும் ஜேர்னல் போட்டுருக்கோம். 1800 ரூபாய்க்கு நம்ம ஜேர்னல் தான் போட்டுருக்கோம். ஸோ ஜேர்னல் போடும்போது நம்ம வந்து என்ன பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல ஸோ நம்ம வந்து பட் போர்ட்டல்ல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ நம்மளோட பொட்டன்சியலா நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா மிஸ்மேட்ச் அப்படின்னு இருக்கக்கூடியது இது எல்லாமே நம்மளுக்கு மிஸ்மேட்ச்ல காட்டுது. பட் ரீசன் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஏதோ சம் ரீசன். ஓகேங்களா, இது எல்லாமே நம்ம வந்து போர்ட்டல்ல இருக்கு, டேலிலயும் இருக்கு, ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் நம்ம கரெக்டா இருக்கு. அப்போ ஸ்பேஸ் பார் தட்டுங்க. ஸ்பேஸ் பார் தட்டிட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்டிஎஸ் ஜிஎஸ்டி ஸ்டேட்டஸ் இதுல போயிட்டு மேனுவலா நீங்க வந்து என்ன பண்ணலாம் ரீகான்சில் அப்படிங்கிறது நீங்க கொடுக்கலாம். ஓகேங்களா, டேலி ஆட்டோமேட்டிக் ரீகான்சில் பண்ணல. பட் நான் எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து அதை பர்ச்சேஸ் வவுச்சர் ரெக்கார்ட் பண்ணல, ஜஸ்ட் எனி அதர் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க, ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்க. ஸோ மேனுவலா அது ரீகான்சிலேஷன் லிஸ்ட்டுக்கு எனக்கு போகணும் சார். அப்ப 43 மட்டும் ரீகான்சில் ஆனது இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 51 பில் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரீகான்சில் ஆயிடுச்சு. ஓகேங்களா, தென் அன்ரீகான்சிலோட லிஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி குறைஞ்சிட்டே வரும். இப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும்போது நம்மளுக்கு வந்து என்ன ரீசன் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றோம் அப்படின்னா அவைலபிள் ஒன்லி இன் புக்ஸ், அவைலபிள் ஒன்லி இன் போர்ட்டல். இந்த ரெண்டு விஷயம் மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா லாஸ்ட்ல வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வரும். அவைலபிள் ஒன்லி இன் புக்ஸ், அவைலபிள் ஒன்லி இன் போர்ட்டல். இப்ப அவைலபிள் ஒன்லி இன் புக்ஸ் அதுக்கு என்ன ரீசன் சார் இருக்க வாய்ப்பு இருக்கு? இப்ப அவைலபிள் ஒன்லி இன் புக்ஸ் நான் 2 பில்லு மட்டும் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு என்ன ரீசன்? நம்ம செக் பண்ண வேண்டியது என்ன? என்ன ரீசன் நம்ம செக் பண்ண வேண்டியது என்ன?
சூரஜ் என்டர்பிரைசஸ்க்கும் கனேஜி என்டர்பிரைசஸ்க்கும் கால் பண்ணி, ஓகேங்களா, ஸோ இது வந்து நம்ம வந்து என்ன பண்றோம், எங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல வைக்க பில் நீங்க வந்து தந்திருக்கீங்க, ஆனா என்ன பண்ணல அப்படின்னா ரிட்டர்ன்ஸ்ல நீங்க வந்து இந்த பில்லை ஆட் பண்ணல அப்படிங்கிறத அவங்களுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி இன்ஃபார்ம் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய புக்ஸ் ஜிஎஸ்டி ஒன்ன வந்து செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உண்மையிலே மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல, ஓகே, உண்மையிலே மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல நெக்ஸ்ட் ரிட்டர்ன்ஸ்ல அமெண்ட் பண்ணிடுவாங்க. இது நம்பர் ஒன். ரெண்டாவது, ஜிஎஸ்டி ஒன் ரிட்டர்னா செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர், நம்மளுடைய ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்காம அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா வேற ஒருத்தவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்து தப்பா வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஃபைல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஜிஎஸ்டி வந்து அமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அவைலபிள் ஒன்லி இன் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த ரெண்டு ரீசன் தான் நம்மளுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, ஸோ நாம ரெக்கார்ட் பண்ணிட்டோம், அவங்க பில்லு வந்து ஒன்றும் அப்லோட் பண்ணாம விட்டுட்டாங்க, இல்ல அப்படின்னா வேற ஒருத்தவங்களோட ஜிஎஸ்டில அப்டேட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு ரீசன். இல்ல அப்படின்னா மூணாவது ரீசன் ஒன்று சொல்லலாம். அது என்ன அப்படின்னா டியூ டேட்டுக்குள்ள வந்து அப்லோட் பண்ணல. ஓகேங்களா, டியூ டேட்டுக்குள்ள அவங்க வந்து ரிட்டர்ன் வந்து அப்லோட் பண்ணல, லேட்டா வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்றாங்க. அப்போ ஜிஎஸ்டிஆர் 2 நம்ம வந்து ரீகன்சில் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த எரர் வந்து நம்மளுக்கு சால்வ் ஆயிடும். ஓகேங்களா, ஸோ இது ஒன்லி அவைலபிள் இன் புக்ஸ். அடுத்து ஒன்லி அவைலபிள் இன் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இருக்கு. இது வந்து என்ன ரீசனா இருக்கும், ஒன்லி அவைலபிள் இன் போர்ட்டல் அப்படிங்கிறது? இதுக்கு வந்து நம்ம ஒரு சில ரீசன் சொல்லலாம். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன சொல்றோம், நாம வந்து என்ன பண்ணிட்டோம், பில்ல வந்து ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டோம். பட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், அந்த பில்ல வந்து ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டோம். ஓகேங்களா, ரெண்டாவது ரீசன் என்னவா இருக்கலாம் அப்படின்னா பை மிஸ்டேக் வேற யாரோ ஒருத்தவங்க நம்மளுடைய ஜிஎஸ்டி நம்பர் யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பில்ல வந்து அப்லோட் பண்றாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து அவைலபிள் ஒன்லி ஆன் போர்ட்டல். ஸோ போர்ட்டல்ல இது மட்டும் இருக்கு. ஸோ ரெண்டு ரீசன், ஒன்று நாம ரெக்கார்ட் பண்ண போகிறது, இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா பை மிஸ்டேக் நம்ம ஜிஎஸ்டி நம்பர் யூஸ் பண்ணி என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பர்டிகுலர் சப்ளையர் வந்து பில்ல அப்லோட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கோம். ஸோ இப்படி நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நீங்க நம்மளுடைய ஒவ்வொன்றையும் நம்ம வந்து ரீகான்சில் பண்ணிடுறோம். ஸோ மேனுவல் ரீகான்சிலேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணி எது நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா மேட்ச் ஆகுது, ஓகேங்களா, அன்ரீகான்சில் லிஸ்ட் எடுத்து ஒரு மேட்ச் ஆகுது அப்படின்னா ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து மாற்றணும். ஓகேங்களா, ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணோம்னா நான் ஒரு 7 பில்லுக்கு ஸ்டேட்டஸ் மாற்றினேன். அடுத்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு பில்லையும் நம்ம வந்து இந்த ஐடிசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இது உள்ள போயிட்டு நீங்க வந்து செக் பண்ணணும். ஒவ்வொரு பி2பி தனியா, அதுக்கடுத்து வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அந்தந்த ஜிஎஸ்டி நம்பர் வைஸ் நம்ம வந்து செக் பண்ணலாம். இதுக்கு நான் ப்ரொவிஷன்ஸ். ஒவ்வொரு ஸ்கிரீன்லயும் நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் F12 கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கிரீன்ல வந்து F12 கொடுத்து நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்க கம்பேர் பண்ணி எங்க மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணலாம். ஓகே, ஸோ அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பார்ட்டி வைஸ் நீங்க வந்து பாக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல என்டர் பண்றீங்க, இங்கேயும் F12 அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே நீங்க வந்து என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க வந்து செக் பண்ணுங்கிறத செக் பண்ணி பார்த்துக்க முடியும். அதர்வைஸ் ரீகான்சிலேஷன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா F11 நீங்க போய் நம்ம வந்து ஜிஎஸ்டி டீடைல்ஸ்ல நீங்க ஜஸ்ட் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த இடத்துல இக்னோர் 0, ஓகேங்களா, அதாவது நம்ம பைசே சமயத்துல, அதாவது ₹1 ₹2 ஃபிராக்ஷன் நம்ம வந்து ப்ராப்பரா வந்து ரெக்கார்ட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல இந்த கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்லி ஃபார் ரீகான்சிலேஷன் கான்ஃபிகரேஷன். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து டாக்குமெண்ட்ல வந்து நம்ம வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணாம இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல, ஓகேங்களா. தென் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒருவேளை வந்து ஒரு சில பில்லுக்கு ஒரு சில குவான்டிட்டி நீங்க வந்து பில் பண்றீங்க. ஸோ பில் பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து சப்ளை இன்வாய்ஸ் நம்பர் அப்படிங்கிறது நம்ம நம்பர் மட்டும் தான் நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா, சப்ளை இன்வாய்ஸ் நம்பர் மட்டும் தான் கொடுக்குறோம். ஆனா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து என்ன ஆகணும் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல, ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி ஸ்லாஷ் அதுக்கடுத்து அவங்க யூஸ் பண்ண நம்பர் வரணும். அதுக்கடுத்து பேக்ல வந்து 2023-24 அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியல் இயர் வரணும். அதாவது நான் நம்பர் 1 to 4 5 மட்டும் தான் கொடுப்பேன். ஆனா ரீகன்சில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடியதும் பேக்ல இருக்கக்கூடியதும் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து அதாவது ப்ரிஃபிக்ஸ், நம்மளோட ப்ரிஃபிக்ஸ் நம்பருடைய சஃபிக்ஸ் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வேணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பார்ட்டி, ஓகேங்களா, அந்த பர்டிகுலர் லெஜர் எடுக்கிறீங்க, அந்த பர்டிகுலர் லெஜரை எடுத்து F12 கொடுத்து நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன்ஸ் மட்டும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதாவது இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா இக்னோர் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் இன் டாக்குமெண்ட் ஃபார் ரீகான்சிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எஸ் கொடுத்துறேன். எஸ் கொடுத்துட்டு அப்படியே நான் வந்து கண்ட்ரோல் ஏ கொடுக்குறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இக்னோர் அதாவது ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸுக்கு ஒரு டீடைல்ஸ் கேட்குது. இதுல போயிட்டு நான் வந்து என்ன பண்றேன், ஒரே ஒரு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் வச்சிருக்காரு சார் ஒரு பர்டிகுலர் கம்பெனி,
ஸோ அவங்க ப்ரிஃபிக்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஏபிசின்னு ஸ்டார்ட் ஆகுது ஸ்லாஷ், அதுக்கடுத்து நம்பர் வரும். நம்பர் நான் வந்து கொடுக்கல, அந்த நம்பருக்கு முன்னாடி பின்னாடி வந்து என்ன இருக்குங்கிறத நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபீட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா மல்டிபிள் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் யூஸ் பண்றாங்க. அதனால நமக்கு என்ன ஆகுது, பில் வந்து எக்ஸாக்டா மேட்ச் ஆக மாட்டேங்குது, ஆட்டோ ரீகன்சில் ஆக மாட்டேங்குது. ஸோ அப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த பர்டிகுலர் பார்ட்டிக்கு போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, லெஜர் ஆல்ட்ரேஷன்ல போயிட்டு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரீகன்சிலேஷன் டேலியில ஆட்டோமேட்டிக்கா நம்ம பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து யூஸ் பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாவே நீங்க வந்து GSR 2A as well as GSR 2B ஆட்டோ ரீகன்சிலேஷன் அப்படிங்கிறது டேலியில யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கு ரெண்டே இன்ஃபர்மேஷன், லைசன்ஸ் அப்படிங்கிறது வேலிட் இருக்கணும், TSS வேலிட்ல இருக்கணும், அதே மாதிரி லைசன்ஸ் பார்த்து தான் நீங்க நம்ம வந்து இதை யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இதை மட்டும் நீங்க வந்து மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா வந்து இந்த ஆட்டோ ரீகன்சிலேஷன் அப்படிங்கிறத நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுவரைக்கும் பார்த்து ஏதாவது டவுட் இருக்கா சார்? சார் இதை நான் ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறேன் சார். நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதுல டவுட் என்ன வருதுன்னு சொல்றேன் சார். ஓகே, எனக்கு உங்களுடைய கான்செப்ட் தெரியுது, கான்செப்ட்லாம் புரியுது. அதுல இன்னும் ஒர்க் பண்ணாதான் டவுட் என்ன வருதுன்னு தெரியும். எனக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு சார். இதுல பண்ணும்போது கிடைக்குது எனக்கு. நான் ரன் பண்ணி பார்த்துட்டு கிளியர் பண்ணிக்கலாம் சார். உங்களுடைய டேட்டா எடுத்து வச்சுக்கிறீங்க, எடுத்து வச்சுட்டு அதுல கிரிட்டிக்கல் இருந்துச்சு அப்படின்னா கூப்பிடுங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு எனி டெஸ்க்ல கூட சப்போர்ட் பண்ண முடியுது அப்படிங்கிற பட்சத்தை சப்போர்ட் பண்றேன். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து லைவ் டெமோ வச்சு நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து செஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகேங்களா, ஸோ பெரும்பாலும் யூடியூப்ல பார்த்துட்டு வரவங்க எல்லாமே ஒர்க்கிங் எம்ப்ளாயிஸ் தான் வர்றாங்க. ஓகேங்களா, இதுல ஸ்டூடெண்ட் படிக்கிறவங்க ஜாப் சர்ச் பண்றவங்க வரதில்லை. ஸோ அதனால வந்து லைவ் டெமோ அல்லது ஏதாவது ஒரு இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஜஸ்ட் கூப்பிடுங்க. அது ஒர்க்கிங் டைம்ல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஏதாவது வேலையில வந்து ஒரு சில டவுட்ஸ் இருக்கு, அது எரர் இருக்கு, சார்ட் அவுட் பண்ண முடியல, சப்போர்ட் கிடைக்கல அப்படின்னா நீங்க கூப்பிடலாம். நான் உங்களுக்கு ப்ராப்பரா வந்து உங்களுக்கு சொல்றேன். டெஃபினட்டா சார் யூஸ் பண்ணிக்கலாம் சார்.